வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகர் சிலம்பரசன் அவர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சிகிச்சையில் இருந்து ஹெலிகாப்டர் வரை தயாரிப்பாளர் அவ்வளவு செய்தார், சிம்பு திருந்தல. பிரபலம் பாத்தீங்கன்னா விளாசி இருக்காங்க. வாங்க இந்த நடிகர் யார், எதற்காக இந்த மாதிரி செய்தி இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது, என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் சிம்பு தற்போது கமலஹாசன் தயாரிப்பில் தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் தனது 48வது படத்தில் நடித்து வருகிறார். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் வெளியானது. இரட்டை வேடங்களில் நடிக்கும் சிலம்பரசன் கண்டிப்பாக இந்த படத்தின் மூலம் மெகா பிளாக் பஸ்டர் கொடுப்பார் என்று அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்து வராங்க. இந்த சூழல்ல சிம்பு குறித்து பத்திரிகையாளர் அந்தன் பல விஷயங்கள் ஓப்பனாக பேசியிருப்பது ரசிகரிடையே கவனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எஸ்டிஆர் அட்மேன் என ரசிகர்கள் அழைக்கப்படும் சிம்பு காரணங்களால் சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்தார். பிறகு உடல் எடையை குறைத்து எண்ணங்களின் ஒரு நிலைப்படுத்தி ஈஸ்வரன் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரியும் கொடுத்தார். ஆனால் படம் சரியாக போகல. அடுத்ததாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்துல நடித்து வந்தாரு. அந்த படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. சிம்புவின் நடிப்பும் வெங்கட் பிரபுவின் மேக்கிங் ரசிகர்கள் ரொம்பவே பிடித்து போக படமானது 100 கோடி ரூபாயை வசூலித்து காட்டியது. மாநாடு வெற்றிக்கு பிறகு சிம்புவுக்கு வெந்து தணிந்தது காடு, 10 தலை ஆகிய படங்களில் நடித்தார். இவற்றில் வெந்து தணிந்தது காடும் படம் சூப்பர் ஹிட் ஆனது. அதில் சிம்புவின் நடிப்பு பெரிதளவு பேசப்பட்டது. அடுத்து நடித்த 10 தலை திரைப்படம் சரியாக போகல. சூழல்ல இப்படி இருக்க கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் இயக்குனர் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் தனது 48வது படத்தில் நடிக்க கமிட் ஆகி இருந்தார் சிலம்பரசன். இந்த படத்தை கமலஹாசன் ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்திருந்தது. தேசிங் பெரியசாமி இயக்கம் என்பதால் கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும் என்ற நம்பிக்கை எஸ்டிஆர் ரசிகரிடம் இருக்கிறது. இந்த படம் சிம்பு செம பிசினஸ்ல இருக்கிறாரு. அது மட்டுமின்றி மார்ஷியல் ஆர்டிஸ்ட் உள்ளிட்ட கலைகளும் அவர் கற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இதற்காக அவர் தாய்லாந்து, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சென்றிருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கமலின் தக்லைஃப் படத்திலும் நடித்து வருகிறார் சிம்பு அவர்கள். இதற்கிடையே கோகுல் இயக்கத்தில் ஐசரி கணேசர் தயாரிப்பில் கொரோனா குமார் என்ற படத்தில் சிம்பு நடிக்கவிருந்தார். ஆனால் அந்த படம் டேக் ஆஃப் ஆகவில்லை. நிலைமை இப்படி இருக்க சிம்பு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்தார். இதனால் என்ன நடக்கும் என்ற கேள்வி ரசிகர்களிடம் எழுந்து வந்தது. இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து பத்திரிகையாளர் அந்தன் பேசுகையில், பழையபடி இல்லாமல் சிம்பு இப்போது சரியான நேரத்துக்கு ஷூட்டிங் செல்கிறார். ஆனால் இன்னமும் ஐசரி கணேஷ் விவகாரத்தில் திருந்தாமல் இருப்பது சரியில்லை. சிம்புவின் தந்தை TR உடல்நலக் குறைவின் காரணமாக வெளிநாட்டுக்கு சென்ற போது அதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்தது ஐசரி கணேஷ் தான். அதே போல சிம்புக்காக ஹெலிகாப்டர் வரவழைத்து மாஸ் காட்டினார். ஓடாத வெந்து தணிந்தது காடு படத்தை வெற்றி படம் என்று அறிவித்தார். சிம்புவுக்கு கார், கௌதம் மேனனுக்கு புல்லட் வாங்கி கொடுத்தார். சிம்புவை வைத்து அடுத்த 3 படங்களும் தயாரிக்க முடிவு செய்தார். கொரோனா குமார் கதை பிடிக்கவில்லை என்றால் அல்லது இயக்குனரை மாற்ற வேண்டும் என்றாலோ அது தொடர்பாக ஐஸ்வர்யிடம் சிம்பு பேச்சுவார்த்தை நடத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அந்த கம்பெனியிலிருந்து தாவி தற்போது கமலின் நிறுவனத்துக்கு நடிக்க சம்மதம் தெரிவித்தது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பி வராங்க. இதை பத்தி நீங்க நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.